ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரா விவசாய நிலம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லீஸுக்கு பிறகு லேண்ட் பார்க்க போகிறோம். லீஸு ரெண்ட்டு, லீஸுக்கு எடுத்துக்கலாம், ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்தோட ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 ஏக்கர் இருக்குது. அந்த 6 ஏக்கரில் வந்து ஒரு 3 ஏக்கர் தரோம், நம்ம லீஸுக்கு தரோம். ஒரு 3 ஏக்கர் ஆல்ரெடி வந்து ஒரு காடப்பண்ணை இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த இடத்த ஒதுக்கிட்டு மிச்சம் உள்ள அந்த 3 ஏக்கர் இருக்குங்களா, மிச்சம் 3 ஏக்கர் இருக்கு இல்லையா, அந்த 3 ஏக்கரை நம்ம என்ன செய்ய போகிறோம், லீஸுக்கு விடுறோம். லீஸுக்கு விடும்போது உங்களுக்கு வந்து லீஸுக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை வாடகைக்கு ரெண்டுக்கு மாதம் ரெண்டுக்கு எடுத்துக்கிறோம்னு சொன்னால் கூட அது கூட எடுத்துக்கலாம் நீங்கள், சரிங்களா? இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போர் இருக்குது, ஒரு லேபர் ஷெட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு, கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்கு. தென்னங்கண்டு 100 கண்டு தென்னங்கண்டு இருக்குது. உள்ள வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. அதாவது தண்ணி வந்து 2 போரில் தண்ணி வருது. கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பைப் வந்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே. இடம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த 6 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் போட்டிருக்கோம். அதில் வந்து அவுட்லெட் வந்து நிறையா வச்சுருக்கோம். நம்ம ஒரு 7-8 அவுட்லெட் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ தண்ணி பிரச்சனை இல்லை. இங்கே நல்ல மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வண்டல் மண் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கரிசல் மண்ணு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது மண், நல்லா இருக்கும் மண். உங்களுக்கு வந்து இதில் வந்து எல்லா வகையான பயிரும் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? தென்னைமரம் வச்சுருக்கோம் நம்ம, ஒரு 100 கண்டு வச்சுருக்கோம் நம்ம. அதுபோக மலையும் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து லீஸுக்கு வருது, லீஸு அல்லது வாடகை. இப்போ நம்ம இடத்துக்குள்ள வந்துருக்கோம் நம்ம. பாருங்கள், மெயின் கேட்டு பாருங்கள், மெயின் கேட்டு போட்டுருக்கு பாருங்கள். இபி போஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இபி போஸ்ட்டு உள்ளே இருக்குது, இடத்துக்குள்ளே இருக்குது. இந்த இது இபி போஸ்ட் வந்து இடத்துக்குள்ளே இருக்குது. இந்த இபி போஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கேருந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போகுது. அந்த ரூம் வந்து லேபர் ஷெட், ஆக்சுவலாக ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x10 சைஸில் உள்ள ஒரு ரூம் தான் அது. லேபர் ஷெட் இது. நீங்கள் வந்து லேபர் ஷெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது போக பார்த்தீங்கன்னா 2 போர்வெல் இருக்குது. அது போக 2 போர்வெல் இருக்குது. ஒரு போர்வெல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள், அது வந்து யூஸில் இருக்குது இந்த போர்வெல். 2வது போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த போர்வெல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சப்போஸ் நீங்கள் லீஸ்க்கு வர்றீங்க அப்படின்னா இந்த போர்வெல் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி லேபர் ஷெட்டை வந்து நீங்கள் பார்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சுற்றி ஃபென்சிங் போட்டுருக்கு பாருங்கள், சுற்றி ஃபென்சிங் போட்டு 4 பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்கு. மொத்தம் வந்து 6 ஏக்கர் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம இடம் தான். அது ஆப்போசிட்டில் அந்த ஷெட்டு போட்டு பார்த்தீங்களா, அது நம்ம இடம் தான். மொத்தம் 7 ஏக்கர். 7 ஏக்கரில் வந்து ஆப்போசிட்டில் கூட நம்ம இடம் தான். அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு பர்பஸ் இருக்குது, சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் வைக்க போகிறீங்க, ஒரு கோழி பண்ணையோ மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணி வைக்க போகிறீங்கன்னா கூட அந்த ஆப்போசிட்டில் இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 2 பக்கம் இடம் இருக்குது. ரோடுக்கு 2 பக்கம், ரோடு இப்படி போகுது அப்படின்னாக்கா இந்த பக்கம் இடம் இருக்குது, அந்த பக்கம் இடம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு 3/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு 6 ஏக்கர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 6 ஏக்கரில் வந்து ஒரு காடை பண்ணை வந்து உள்ளே இருக்குது பாருங்கள், காட்டுருவாங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஷெட்டு போட்டிருக்கா, அந்த ஒயிட் ஷெட்டு தான் காடை பண்ணை, சரிங்களா? அப்போ இந்த காடை பண்ணை வந்து நமக்கு உள்ளே இருக்குது. அது போக நமக்கு அடிஷ்னலாக வந்து நமக்கு இந்த இடம் இந்த பக்கம், அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100 தென்னங்கண்டு இருக்குது. 100 தென்னங்கண்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 100 தென்னங்கண்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்த நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்த நம்ம என்ன செய்ய போகிறோம், லீஸ்க்கு தர போகிறோம். ஸோ இதுக்கு இடையில இருந்து நீங்கள் வந்து ஒரு ஊடு பயிராக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் காடை பண்ணை கூட வைக்கலாம் நீங்கள், சரிங்களா? இந்த இடம் ஃபுல்லாக தரோம் உங்களுக்கு. ஒரு 3 ஏக்கர் இருக்குது. அது போக அடிஷ்னலாக சப்போஸ் இடம் தேவைனாக்கா உங்களுக்கு, இல்லை இந்த இடம் வேண்டாம் எனக்கு பக்கத்தில் இடம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வரைக்குமே இடம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த போஸ்ட் வரைக்குமே ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இந்த 3 ஏக்கர் எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனாக்கா அது பக்கத்தில் உள்ள இடத்தையே எடுத்துக்கலாம் நீங்கள். சப்போஸ் எனக்கு 1.5 ஏக்கர் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வாடகை வந்து ரொம்ப கம்மி. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு ஏக்கருக்கு 5000 வாடகை, ஒரு மாதத்துக்கே. இந்த மாதிரி வாடகை யாரும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னாக்கா உங்களுக்கு பிளைன் லேண்டு மட்டும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போர்வெல் இருக்குது, லேபர் ஷெட் இருக்குது, அது போக சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம், தாரோட ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள இபி இருக்குது. இந்த ஃபெசிலிட்டி உள்ள ஒரு லேண்டை வந்து மாதம் வெறும் 5000 ரூபாய் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் அது. ஸோ இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு கூடுதலாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 8489761364 என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. அதுபோக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை குட்டை இருக்குது, மீன் பண்ணை குட்டை. நேராக பாருங்கள், கரை போட்டிருக்கா, அந்த கரை தெரியுதா, அந்த கரை தான் வந்து பண்ணை குட்டை. இந்த பண்ணைக்குட்டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மீன் வளர்த்துக்கலாம். ஸோ
உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீன் பண்ண வைக்கலாம், கோழி பண்ண, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண வைக்கலாம். அதுபோக நீங்கள் ஊடு பேராக விவசாயம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பக்கம் உள்ள 1.5 ஏக்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி இது பார்த்தீங்கன்னா பைப் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பு, இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது. தண்ணி பைப்பு லாஸ்ட் வரைக்குமே கீழே தண்ணி அண்டர் கிரவுண்டில் போகுது. இந்த 6.5 ஏக்கர் சுற்றிலுமே வந்து பைப் வந்து செய்யுது போயிட்டுருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா அவுட்லெட் இந்த வரிசையாக இருக்கிற அவுட்லெட்டு, இந்த அவுட்லெட் எல்லாமே வந்து இதே மாதிரி அவுட்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. இடம் ஃபுல்லாகவே அவுட்லெட் இருக்குது. ஸோ தண்ணி வந்து பம்ப் ஆகுது, பம்ப் ஆகி இடம் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இந்த தண்ணி வந்து ஆழம் பார்த்தீங்கன்னா 35 அடி. நான் டேப்பு சார்ந்து காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. 35 அடி குடி தண்ணி பெஸ்ட்டு. தண்ணி தான் முக்கியம் இடத்துக்கு இல்லையா? தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹை சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த பக்கம் வந்து ஒரு ஆறு ஓடுது. இந்த இடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிருதுமால் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடுது. இந்த இடத்துக்கு பின்னாடி இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு பிஞ்சை தாண்டி ஆறு ஓடுது. அதாவது தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கும் இங்கே. அது போக மண் பார்த்தீங்கன்னா மண் நல்லாயிருக்கும். மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, இது வந்து வண்டல் மண். சரிங்களா? களிமண் கிடையாது. சரிங்க, களிமண் இல்லை, மண்டல் மண். இது மண்டல் மண் சொல்லுவாங்க. இது சாயில் வந்து பிஹெச் சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம. சாயில் பிஹெச் பாருங்கள் 6.5. சாயில் பிஹெச் சொல்லி பாருங்கள் 6.5 7 ரேஞ்சுக்கு வரும். 6.5 to 7 வரைக்கும் வரும். 6 to 7 வரைக்கும் வந்து இந்த ரேஞ்ச் வந்து வருது பிஹெச் வேல்யூ. ஸோ நல்ல மண், நல்ல தண்ணி, சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கு. பக்கம் சேஃப்டியாக இருக்கும் இடம். சரிங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டர் தான் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. சப் ரிஜிஸ்டர் பத்திர ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? 1 கிலோமீட்டர் தான், ஒரே கிலோமீட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பக்கமாக இருக்குது. அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலு, அது போக வந்து உங்களுக்கு பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ளே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டவுன் வந்து பக்கத்தில் இருக்குது. டவுன் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பஸ்லேயே வரலாம் நீங்கள். அதுபோக உங்களுக்கு வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் சுற்றி இருக்குது. இந்த ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, பைக் போகுது பார்த்தீங்களா ரோட்டில், அதான் மெயின் ரோடு. ஸோ அதான் மெயின் ரோடு பாருங்கள். அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் ரோட்டிலேருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் கிராமம் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஆள் தேவை அப்படின்னாக்கா, விவசாயத்துக்கு ஆள் தேவை, இல்லை வந்து கோழி பண்ணைக்கு, மாட்டு பண்ணைக்கு, ஆட்டு பண்ணைக்கு ஆள் தேவை அப்படின்னாக்கா நாங்கள் ஆள் எடுத்து தரோம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுபோக உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்கள் வந்து பண்ணி தரோம் உங்களுக்கு. இது வந்து என்னோட ஓன் லேண்டு தான். அது சரிங்களா? சொந்த லேண்டு தான்.